அப்ரஹாம் கிழக்கு டெல்லி பகுதியில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இப்போது டெல்லியின் கிழக்கு பகுதியில் ரோட் ஷோ நடத்தி வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த ஒரு மாத காலமாக அமெரிக்க அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது வழக்கு விசாரணை தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் ஜாமீனில் வெளிவர இயலாத சூழ்நிலையில் இப்பொழுது சுனிதா கெஜ்ரிவால் டெல்லியின் நகர வீதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி ரோட் ஷோ நடத்தி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்டமாக மே மாதம் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பதால் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தற்போது ரோட் ஷோ நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியின் கிழக்கு பகுதியில் வீதி எங்கும் கூடியிருக்கும் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய கோரி அவர் வேண்டுகோள் விடுத்து இந்த ரோட் ஷோ சாலை பேரணியில் அவர் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டி பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு டெல்லி பகுதியில் இந்த பிரச்சாரமானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சாலை வாகன பேரணியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது டெல்லி நகர வீதிகளில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நீதி கேட்டு அவர் வாகன பேரணியில் மக்களிடம் அவரது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மே மாதம் 25ஆம் தேதி தேர்தல் 6ஆம் கட்டமாக நடைபெறுகிறது. இதில் 7 இடங்களிலும் அங்கு டெல்லியில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அமலாக்கத்துறையில் சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மற்றும் ஜார்க்கண்டில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றதில் முதன்முறையாக சுனிதா கெஜ்ரிவால் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதன் பின்னர் அரசியல் நிகழ்வாக இந்த ரோட் ஷோ பேரணியில் முதலாக பங்கேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.